ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. இந்த சனி பெயர்ச்சி பொதுவா எப்படி இருக்கு சார்? 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் பலமா இருந்ததுன்னா இந்த 7.5 சனி தான் உங்களுக்கு பதவி கொடுக்கும், சொத்து கொடுக்கும், கல்யாணம் கொடுக்கும். நம்ம கலைஞர் ஐயாவுக்கு 1970-71 அவர் போட்டியிட்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவருக்கு 7.5 சனி தான் நடந்தது. 7.5ல இருந்து பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் ரொம்ப எளிமையாக இருக்கு? 5, 9ஆம் பாவங்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 7.5 சனி உங்களுக்கு வெல் டு டூ ஆக்கிடும். நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லதை அப்படியே கொடுத்துட்டு போயிடுவார், 1க்கு 10 மடங்காக கொடுத்துட்டு போயிடுவார். கெட்டதை செஞ்சாலும் அதே 1க்கு 10 மடங்காக உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போகிறது தான் சனி பகவானுடைய வேலை. வேலையில் இந்த ஒரு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு பொறுமையாக பார்த்த வேலையை கொஞ்சம் சிறப்பாக பார்த்துக்கிட்டு வந்தாவே இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. 9ஆம் இடம் தந்தை ஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தைக்கு கொஞ்சம் கண்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செருப்பை தானம் பண்ணா 12ஆம் இடம்ங்கிறது கால்கள், அங்கே இருக்கிற செருப்பு. அப்போ செருப்பை தானம் பண்ணால் இவங்க லைவ் இந்த 2.5 வருஷமும் சூப்பராக போகும். சிம்ம ராசிக்காரங்க 8ங்கிறதுனால இவங்களுடைய டாய்லெட் இவங்க கழுவுனா போகும். ரொம்ப வித்தியாசம். ஏன் சார் மேடம்? 8ஆம் இடம் டாய்லெட், சனி பகவான் கிளீனிங். இவங்க கிளீன் பண்ணாவே இவங்களுக்கு அஷ்டம சனி பாதிப்பு 1% கூட வராது. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு TR கோபு ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஜோதிட சித்தரும் கூட. அவர்கிட்ட இந்த சனி பயிற்சியை பற்றின நிறைய தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. அவங்களோட வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ஜோதிடத்தின் ரீதியாகவும் சரி, ஆன்மீகம் ரீதியாகவும் சரி, பரிகாரங்கள் முக்கியமாக நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வருகிற ஒரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா முக்கிய பயிற்சியாக சனி பயிற்சி வரப்போகுது. அந்த சனி பயிற்சியில் தான் நிறைய பேர் ரொம்ப பயப்படுற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சனி பயிற்சி பொதுவாக எப்படி இருக்குது சார்? இந்த சனி பயிற்சியானது மேடம், எல்லாருமே 7.5 சனியை கண்டு பயப்படுறாங்க, அஷ்டம சனியை கண்டு பயப்படுறாங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா சனியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக. இது என்ன காரணம்னா, அதாவது சும்மா பொத்தாம்போதோ ஒரு விஷயத்தை சொல்கிறதுங்கிறது என்னுடைய லைஃப்லேயே இல்லை. அப்போ என்ன தான் காரணம், எதனால நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அப்போ 7.5 சனின்னு சொன்னது தப்பா, அஷ்டம சனின்னு சொன்னது தப்பா, கண்டக சனின்னு சொன்னது தப்பா? அப்படின்னா சனி பகவான் எங்கே இருந்தாலும் அதில் ஒரு 3 இடத்த தவிர மீது எல்லா இடங்களுக்குமே சனி பகவான் வரும்போது பிரச்சனைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் சனி பகவான் அப்படி பிரச்சனை தரக்கூடிய ஒரு கிரகமானா அது இல்லை. நீங்கள் ஏற்கனவே நன்மைகள் செய்துக்கிட்டு வரப்போ, ஏற்கனவே ஒரு நல்ல ஆன்மா, நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் பலமாக இருந்ததுன்னா இந்த 7.5 சனி தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 7.5 சனி தான் உங்களுக்கு பதவி கொடுக்கும், சொத்து கொடுக்கும், கல்யாணம் கொடுக்கும், குழந்தை கொடுக்கும், வீடு கொடுக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ வாரி வழங்குறதுல 7.5 சனி. நீங்கள் இது நீங்கள் இப்போ நம்ம பிரதமர் ஐயா ஜாதகம் தான் நான் உதாரணமாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க.
பிரதமர் ஐயா ஜாதகத்தில், நம்ம மோடி ஐயா ஜாதகத்தில் 7.5 சனியில் தான் அவர் பிரதமராக 2வது முறையாக ஆனார். அது முக்கியம் இல்லை. எல்லாரும் அதை வந்து மேற்கோள் காட்டுறாங்க, அந்த ஜாதகமே தப்புன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நிகழ்வு நம்மளுடைய தமிழகத்தில் நடந்தது. தமிழகத்துல ஆமாம். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் ஐயாவுக்கு. ஆமாம், 1970-71 அவர் போட்டியிட்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவருக்கு 7.5 சனி தான் நடந்தது. ஓகே, ஸோ அதனால யோகம் கொண்டு முதல்வராக ஆட்சி பண்ண. அப்போ அவர் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு முதல்வர் ஆகிறார். முதல்ல அறிஞர் அண்ணா ஐயா இறந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த பதவி கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த 7.5 சனியிலேயே, இந்த 1970-71 இவர் அந்த 7.5 சனியிலேயே தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்சார். கண்டிப்பாக. அப்போது 7.5 சனினா என்னன்னு தெரியாமல், அல்லது அஷ்டம சனினா என்னன்னு தெரியாமல், சும்மா ஒரு பொதுவாக ஜோதிடர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இது கஷ்டப்படுத்திடும், அதை அப்படிப்படுத்திடும், இப்படிப்படுத்திடும்னா அப்படி ஒரு நிகழ்வே நடக்காது. சனி திசையும் நடந்து, இதில் புரிஞ்சுக்கணும், சனி திசையும் நடந்து, கலைஞர் ஐயாவுக்கு சனி திசையும் நடக்குது, அதில் 7.5 சனி நடக்குது, அப்போ முதல்வராக இருக்கார். ஓகே, இப்போ பொதுவாக அந்த 7.5 சனி நடக்கும் போது நிறைய பரிகாரங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒன்று திருநள்ளாறு போவாங்க, இல்லை சனீஸ்வரர் கோவிலில் பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7.5 இருந்து பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் ரொம்ப எளிமையாக இருக்கு? 7.5 சனியே நல்லதுன்னு நான் சொல்கிறேன், அஷ்டம சனியும் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்கள் ஜாதகத்தில் 5, 9ஆம் பாவங்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 7.5 சனி உங்களுக்கு வெல் டுடு ஆக்கிடும், உங்களே கெட்டு போச்சு. அப்போ தான் என்ன நடக்கும், கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்போ தண்டனை. சனி பகவானுடைய வேலை, நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லதை அப்படியே கொடுத்துட்டு போயிடுவார், 1க்கு 10 மடங்காக கொடுத்துட்டு போயிடுவார். கெட்டதை செஞ்சாலும் அதே 1க்கு 10 மடங்காக உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போகிறது தான் சனி பகவானுடைய வேலை. இன்ஃபேக்ட் அவர் போஸ்ட்மேன் மாதிரி. ஓகே, புரிஞ்சுதுங்களா? அதனால் நீங்கள் சனி பகவானை கண்டு பயப்படுறீங்க அப்படின்னா, இங்கே திருநள்ளாறு போகணுமா அப்படின்னா, நீர் வீடுகளில் சனி வரும் பொழுது, இப்போ அடுத்து சனி பயிற்சியானது மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. அப்போ மீன ராசிக்கு தான் அந்த சனி பெயர்ந்து போகிறாரு. மீனம்ங்கிறது நீர் வீடு. இப்போ நீர் வீடு மீனம், கடகம், விருச்சிகம் இந்த மாதிரி இடங்களில் சனி பகவான் போகும்போது நம்ம இந்த நீர் ஸ்தலங்களான திருநள்ளாறு இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறோம். பட் அதுலேயுமே பர்டிகுலராக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பயிற்சிக்கு அங்கே தான் போய் வழிபடணும்னு இல்லை, எளிய பரிகாரங்கள் ரொம்ப நடைமுறையில் வீட்டில் இருந்துக்கிட்டே சிம்பிளாக செய்கிறது எத்தனையோ இருக்குது. கண்டிப்பாக. ஸோ ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதலாவதாக மேஷம் ராசி இருக்கிறதுலே அவங்க தான் ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க. ஸோ 7.5 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எங்களுக்கு எப்படி இருக்க போதோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த மேஷ ராசிக்காரங்க எப்பவுமே சனி பகவான் வந்து 3 பார்வைகள் பார்க்குறாரு. 12லேருந்து 2 பார்ப்பார், நேராக 6 பார்ப்பார். அவங்க ஜாதகத்துக்கு 6 பார்ப்பார், 9 பார்ப்பார். அப்போது 2, 6, 9 இந்த ஸ்தானங்கள் வந்து பாதிக்கப்படுது. சனி பகவான் நின்ற இடத்தை விட பார்க்குற இடங்கள் பாதிப்புகளை தருகிறது. இதுதான் சனி பகவானுடைய உண்மையான ஒரு விஷயம். அப்போ 2ஆம் இடங்கிறது பல்லு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையும், கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரும். வருமானத்தில் நிறைய வருமானம் வந்தது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். 6ஆம் இடம் கடன் வாங்கக்கூடாது. இப்போ கடன் வாங்கினா நிறைய கடன் என்னாகும், சேர்ந்துடும். வயிறு பெருக்கக்கூடிய, ஏன்னா சனி பகவான் வந்து வெயிட்டுக்கு உண்டான கிரகம், வயிறை பெருக்குவார். 6ஆம் இடம்ங்கிறது வேலையில் இந்த ஒரு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு பொறுமையாக பார்த்த வேலையை கொஞ்சம் சிறப்பாக பார்த்துக்கிட்டு வந்தாவே இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் இவங்க வேலை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஒரு காரணத்துக்காக வேலை மாற்றுறதுக்கு அடுத்த கம்பெனிக்கு போனாங்கன்னா இந்த கம்பெனியோட அது என்னவாக இருக்கும், மைனஸாக இருக்கும். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தைக்கு கொஞ்சம் கண்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே அவங்க ஜாதகத்தில், தந்தை ஜாதகத்தில் உயிர் சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்ததுன்னா இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு வாய்ப்பு, அவருக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷனோ ஒரு பிரச்சனைகளோ வரலாம் அப்படிங்கிறது தான். அதுக்குமே சனி பகவான் இந்தந்த ஸ்தானத்தை பார்க்கறதுனால
நீங்கள் ஏதாவது ஒரு தீர்த்தஸ்தல யாத்திரை பண்ணாவோ அல்லது 12ஆம் இடத்துக்கே சனி பகவான் வந்தால் செருப்பு தானம் பண்ணா, செருப்பை தானம் பண்ணா, 12ஆம் இடம்ங்கிறது கால்கள், அங்கே இருக்கிற செருப்பு. அப்போ செருப்பை தானம் பண்ணால் இவங்க இந்த 2.5 வருஷமும் சூப்பராக போகும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. செருப்பு தானம் பண்ணால் சார் எவ்வளோ பண்ணுறது அப்படிங்கிறலாம் இல்லை. 12 செருப்பு 12 மாதங்களுக்கு மொத்தமாகவே 12 செருப்பு கொடுக்கலாம், ஒரு சனிக்கிழமை கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா இவங்க லைஃப்பில் கட்டாயம் சனி பகவானுடைய தொந்தரவு குறையும். ஓகே, ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார். இது 12ஆம் பாவம்ங்கிறது செருப்புங்க. ஓகே, ஸோ அதனால இந்த செருப்பு. ஆமாம், அது பண்ணலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே சார், ஸோ வித்தியாசமான ஒரு பரிகார முறையில் நமக்காக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ மேஷ ராசியை தொடர்ந்து அடுத்ததாக ரிஷப ராசி, அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? இப்போ ரிஷப ராசிக்கு ஒரு நல்ல ஒரு டைம், ரிஷப ராசிக்கு ஒரு நல்ல ஒரு டைமு. பட் என்னென்னா 11ல் வந்த சனி தொழில் ரீதியாக நன்மைகளை கொடுக்கும், தொழில் ரீதியாக நன்மைகள் அருமையான பாவங்கள் கொடுக்கும், நிறைய பண வருமானங்களை கொடுக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இது நல்ல விஷயங்கள் ரிஷபத்துக்கு நிறைய நடக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த 2.5 வருஷமே ரிஷபத்துக்கு ஒரு நல்ல காலங்கள் தான். அதில் எதை கவனிக்கணும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் நான் மைனஸாக சொல்கிறேன்னு நேயர்கள் நினச்சிக்கூடாது, எதை கவனிச்சுக்கணும். ஏன்னா ஒரு நோய் வருதுன்னா அதை கவனிச்சுக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பதிவை ஒழிய நிறைய நல்லது நடக்கிறதுக்கு கட்டாயம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்குங்கல மாற்றல. நிறைய லாபம் சேரும், வீடு சேரும், மனை சேரும், டிரான்ஸ்ஃபர் நல்ல இடத்துக்கு கிடைக்கும், வெளிநாட்டு யோகம் கிடைக்கும், இதெல்லாம் பண்ணும். ஆனால் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 11லேருந்து இந்த ராசியவே அந்த சனி பகவான் பார்ப்பார். அப்போ என்ன ஆகும், தலை சொட்டையாகும், தலை வலி வரும், தலை வலி வரும், தலை சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும். அதே சமயம் முடிவு எடுக்கிறதுல ஒரு தள்ளாட்டமாக இருக்கும், கொஞ்சம் சோம்பல் தனம் வரும். அந்த இடத்துல இருந்து 5ஆம் பாவத்தை பார்ப்பார், ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ புதுசாக இப்போ உங்களுக்கே தெரியும் நிறைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, இப்போ போனாங்கன்னா நடக்காது. இந்த காலகட்டத்தில் 5 சனி பார்க்கறதுனால ரொம்ப லேட்டாகும். ஒரு டைம் போய் ஃபெயிலியரு, இன்னொரு டைம் போய் ஃபெயிலியருன்னு ரிஷபராசிக்காரங்க கவனமாக ஒரு ஜோதிடரை போய் அணுகி அது சரியான்னு பார்த்து செய்ய வேண்டிய ஒரு நேரம். இப்போ அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ரிஷபராசி போச்சுன்னா சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து 8ஆம் இடத்த பார்க்குது சனி பகவான், 8ஆம் இடத்த ரிஷபத்துக்கு பார்க்குது. 8ஆம் இடங்கிறது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி கல்லடைப்பு, கான்டிஃபியூஷன், இந்த மாதிரி வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் வீட்டில் யாரேனும் அதாவது முன்னோர்கள் இருந்து அவங்க இறந்து அதன் மூலிமா உயிர் சொத்து இவங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள்ல வயசானவங்க இருந்தாங்க, இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்த பேர்ல இருக்கிற சொத்தை இவங்க மாற்றிக்கிறதுக்கும் அந்த பங்கு பாகங்கள் பிரித்து இவங்க நன்மை அடைவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஸோ இது 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க குலதெய்வ வழிபாட்டை வழி பண்ணாவே ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப ஈஸி, பக்கத்தில் இருக்கிற அநாத குழந்தைங்க ஆசிரமத்திற்கு அது புதன் வீட்டை தான் அவர் பார்க்குறாரு, ஒரு ஆடை தானம் பண்ணால் இம்மீடியட்டாக இவங்களுக்கு அந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த நாள் பர்டிகுலராக நீங்கள் சனிக்கிழமை தான். ஓகே, சரி, இது எல்லாமே சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணுறது பெஸ்ட். ஓகே சார். சார் ரிஷப ராசியை தொடர்ந்து அடுத்ததாக மிதுனம் ராசி, அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு 10ல் சனி பகவான் வர இது வரைக்கும் தொழில் செட் ஆகாத மிதுனத்துக்கு ஒரு அற்புத காலம். தொழில் செட் ஆகலைங்க, கஷ்டமாக இருந்துச்சிங்க, என்னங்க வாழ்க்கை அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த மிதுனத்துக்கு 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்த இடத்துல கொடுப்பாருங்க. இப்போ பாருங்க, மேஷத்துக்கு 12ல் வந்தால் கூட கால்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பாரு, ஒரு கால் உடையெல்லாம் அந்த மாதிரி கூட இருக்கலாம். அது மாதிரி 10ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா தொழிலில் கொடுப்பாரு. அங்கேருந்து நேராக அவர் பார்க்குறது 4ஆம் இடம், சொத்து அமையறதுக்கு தாமதமாக இருக்கும். இங்கே மிதுனத்துக்கு நல்ல இடத்துக்கு தான் வராரு, தொழிலை கொடுப்பாரு, நிறைய வருமானங்களை கொடுப்பாரு. அதே சமயம் இவங்களுக்கு இடது கால் ராசி ரீதியாக கொஞ்சம் பைக்கில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது, அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பந்தத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் இப்போ
கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதில் முக்கியமாக என்னென்னா எதில் கவனமாக இருக்கணும்னா தன்னுடைய 3ஆம் பார்வையாக மிதுனத்துக்கு 12ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும் தன்னுடைய 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இவங்களும் என்ன பண்ணுன்னா 4ஆம் இடம் கல்வியில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கார குழந்தைங்க கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கும். இப்போ இந்த 2 வருஷத்துக்கு படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னா படிக்காது. அதுக்கு என்னென்னா கொஞ்சம் விளையாட விடணும். சனி பகவானே கொஞ்சம் விளையாட விடணும். இல்லைன்னா என்ன பண்ண சனி பகவானுடைய தன்மையே என்னென்னா இப்போ நீங்கள் அவர் ஒரு ஊனமுற்றவர்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் ஒரு கால் சனி பகவான். அப்போ ஊனமுற்றவங்களுக்கு நீங்கள் தேவை வந்து பரிதாபம் இல்லை, அவங்கள நீங்கள் புகழணும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் வருவீங்க, நீங்கள் செய்வீங்கன்னு. இந்த சனி பகவானுடைய விஷயத்தில் எல்லாமே நீங்கள் எளிமையாக சாதிச்சுக்கணும்னா ஒரு கெட்ட இடத்துல சனி பகவான் இருந்தால் கூட டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சனி பகவான் வாழ்க சனி பகவான் வாழ்கன்னு 11 முறை சொன்னாவே அந்த சனியை வாழ்த்துற மாதிரி. அதே மாதிரி ஒரு சனி பகவானுடைய பார்வையில் ஒரு இடம் பாதிக்குது, படிப்பு இடம் பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க மார்க் கம்மியாச்சுன்னா நீ வாங்கிடுவப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு மோட்டிவேட் கொடுத்தாவே கட்டாயம் அந்த குழந்தை படிக்கும். இதுக்காக தனியாக போய் பரிகாரம்னு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால எப்பவுமே பார்க்குற இடத்துல ஒரு லேட் கொடுப்பார். ஆனால் லேட்டாக கொடுத்தாலும் ஒரு நல்ல சொத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ ரொம்ப நாளாக தொலைவிட்டு இருக்காங்க, ஆனால் அது பார்த்தீங்கன்னா புது சொத்து கிடைக்காது, பழைய சொத்து கிடைக்கும். இப்போ வந்து ஒரு வீடு வாங்குறாங்கன்னா நான் புது வீடு வாங்குறேன் அப்படின்னு ஒரு மிதுன ராசிக்காரங்க நினச்சாங்கன்னா அது வராதுங்க. பழைய வீடு அமையும். ஏற்கனவே இருந்த வீடு அவங்க விற்றுட்டு போவாங்க. அது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இவங்களுக்கு அமையக்கூடிய காலங்கள் இருக்கும். மனைவிக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் சிரமங்கள் வரக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த கிட்னி சார்ந்தது, யூரினரி ட்ராக் சார்ந்த விஷயங்களில் சில பாதிப்புகள் வரும். கூட்டு போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல காலம் இது. மிதுனத்தில் கூட்டு போட்டு தொழில் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்குது. இப்போ மிதுன ராசிக்காரங்க அதிகமாக வந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் கோயில் வழிபாடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போக வேண்டியது திருநள்ளாறு. அப்படி இல்லை அப்படின்னா திருக்கொல்லிக்காடுன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. திருக்கொல்லிக்காடுன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. நண்பர்களே, இந்த சனி பெயர்ச்சியானது எல்லா ராசிக்குமே அது ஒரு ஆற்றில் வரக்கூடிய சனியாக இருக்கிறதுனாலையும் அந்த திருநள்ளாரோ திருக்கொல்லிக்காடு ரெண்டையும் ஒட்டுக்கா போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மிகுந்த நன்மையின் கிடைக்குங்கிறது இந்த வாய்ப்பு நல்லா இருக்கு. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகராசி, அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமையும்? சரி, கடகராசிக்கு பாக்கியத்தில் சனி பகவான் வர, அப்போ பாக்கியங்களை கொடுப்பார். சனி பகவானுக்கு உண்டான பாக்கியம் என்னன்னா, சனி பகவான் நின்ற இடத்துக்கு 7, 8க்குரியவர். இப்போ பாருங்க, சனி பகவானுடைய தன்மை இப்போ கல்யாணம் நடக்கும். கடகராசி வேண்டிய விரும்பிய மணமகன் கிடைப்பார். காதல் மேரேஜ்ல சக்சஸ் ஆகும். காதல் மேரேஜ்லாம் சக்சஸ் ஆகும். அப்போ கடகராசிக்கு பாக்கியத்தில் 7ஆம் அதிபதியாய் பாக்கியத்துக்கு போகிறதுனால நல்ல வாய்ப்புகளை கட்டாயம் இந்த கடகராசிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற கடகராசிக்கெல்லாம் நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய பயிற்சியானது ஒரு அற்புத பாக்கியங்களை, வாடிக்கையாளர் அதிகமாவாங்க, திருமணம் நடக்கும், ஆயுள் கண்டம் அவமானப்பட்டவங்க அந்த அவமானத்திலேருந்து வெளியில் கட்டாயம் வந்துடுவாங்க. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அதில் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. மூத்த சகோதர சகோதரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க சித்தப்பா இருந்தால் அங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க ஆசையை வந்து கொஞ்சம் பேராசைப்படக்கூடாது. பண்ணிட்டோம் அதை அப்படி பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போனாங்கன்னா ரொம்ப நல்லது. 11ஆம் இடம்ங்கிறது ஒரு பேராசைக்கு உண்டான ஸ்தானம். அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது சகோதர சகோதரிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டியில் போகும்போது, அதாவது 2 வீலரில் போகும்போது கடகராசி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். அதே மாதிரி 3ஆம் இடம் சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து வாங்கிறது, இதில் எல்லாம் கடகம் இன்னும் 2.5 வருடங்களுக்கு மிகுந்த கவனமாக இருக்கணும். கொடுத்தா போகக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வேலையாட்கள் நல்லபடியாக கிடைப்பாங்களோ ஒழிய, ஆனால் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரொம்ப லாங்கு வீட்டி கடன் ஆயிடும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால என்ன பண்ணணும்,
6ஆம் இடம்ங்கிறது உணவு. அப்போ சனி பகவான் சார்ந்த உணவு. நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு வயதான ஒரு ஒரு ஆசிரமங்களுக்கு, வயதானவர்கள் இருக்கும் ஆசிரமங்களுக்கு மாதம் ஒரு தடவை சும்மா உங்களால் முடிஞ்ச ஒரு உணவை சனிக்கிழமை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மிகுந்த நன்மை கிடைக்கும். ஓகே. ஸோ முதியவர்களுக்கு முதியவர்களுக்கு உணவு தானம் பண்ணுவது மிகச் சிறப்பு. அடுத்ததாக சிம்ம ராசி அவர்களுக்கு இந்த சனி இப்போ சிம்ம ராசி அஷ்டமி சனி முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா எல்லாரும் வேலை போயிடும், அது போயிடும், இது போயிடும், கஷ்டம், கடுமை, கொடுமை. பயந்துக்காதீங்க. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 8க்கு வந்த சனி பகவான் உங்களுடைய எல்லா விஷயங்களையும், 8ங்கிறது ஒரு திடீர் அதிர்ஷ்டஸ்தானம். நீங்கள் வந்து சும்மா வந்து 8க்கு வந்துட்டார் அதனால் ரொம்ப மோசம் பண்ணிடுவார்னா அப்படி இல்லை. என்ன காரணம்னா ஒவ்வொருத்தருக்கும் 8ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ கடகத்துக்கு 8ன்னா சனி வீடாகவே இருந்தது, அடிச்செறிஞ்சார். ஆனால் சிம்மத்துக்கு 8ஆம் இடம் தன்னுடைய நட்பு வீட்டுக்கு தான் சனி பகவான் போகிறாரு. இந்த சிம்ம வீட்டுக்கு அந்த 8ஆம் இடம் நட்பான ஒரு இடம். அதனால் ரொம்ப தீமையை வந்து ரொம்ப தீமையை நீங்கள் இன்றைக்கி எல்லாரும் சொல்கிற அளவுக்கு அவ்வளவு தீமைகளை அஷ்டம சனி வந்து சிம்மத்துக்கு கொடுக்காது. ஆனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்கும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், அங்கேருந்து நேராக 3ஆம் பார்வையாக 10 பார்ப்பார், அதுக்கடுத்து 2 பார்ப்பார், அதுக்கடுத்து வந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். இவங்க கவனமாக இருக்க வேண்டிய இடம் 10, 2, 5 இதுதான் கவனம். 10ஆம் இடங்கிறது தொழில், தலை, உச்சஸ்தானம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடம் பேச்சு, தன்னை அறியாமல் ஏதாவது பேசிடுறது. நிதானமாக பேசணும். நம்முடைய தலைவர், நம்ம நாட்டை ஆளுற முதல்வருக்கே அந்த சிம்மம் தான் இருக்குது. நிதானமாக பேசினாங்கன்னா நிச்சயமாக எந்த ஒரு இதுவும் வரப்போகிறதில்ல. அதே மாதிரி அந்த சனி பகவான் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்களுடைய திட்டங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செயல்படும். ஸ்லோவாக தான். 5ஆம் இடம் திட்டம், 5ஆம் இடம் குழந்தைகள், 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அதே அந்த சனி பகவானை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஓகே. ஸோ இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார்? இவங்க வந்து போக வேண்டிய இடம், அதாவது சிம்ம ராசிக்காரங்க 8ங்கிறதுனால இவங்களுடைய டாய்லெட்டை இவங்க கழுவுனா போதும். இவங்களோட டாய்லெட்டை இவங்களே கழுவிடும் சார். ரொம்ப வித்தியாசம். ஏன் சார் அப்படி? மேடம் 8ஆம் இடம் டாய்லெட், சனி பகவான் கிளீனிங். இவங்களுடைய டாய்லெட்டை சனிக்கிழமை அன்னைக்கு, ஒரு வாரத்தில் ஒரு தடவை சனிக்கிழமை அன்னைக்கு இவங்க க்ளீன் பண்ணாவே இவங்களுக்கு அஷ்டமி சனி பாதிப்பு 1% கூட வராது. ஓகே. நீங்கள் எவ்வளவு தான் கெட்ட ஜாதகமாக இருந்தாலும், 1% கூட வராது. இதே வந்து இப்போ கடக ராசிக்கு அஷ்டமி சனி நடந்தப்போ இந்த பரிகாரம் நான் எத்தனையோ பேர்த்துக்கு சொல்லி சக்ஸஸ் ஆச்சு. ஒரு பெண்ணுக்கு, ஹைதராபாத் பெண்ணுக்கு நான் சொல்லியிருந்தேன், கல்யாணாவில் அவங்க கடகராசி, 7ஆம் இடம் வந்து அவங்களுக்கு திருமண பாக்கியம், 8ஆம் இடம் 7, 8 சனி தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேடம், நீங்கள் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொடுங்கன்னு. சார் அந்தளவுக்கு வசதி இல்லைங்க, அந்தளவுக்கு வசதி எங்களுக்கு இல்லை, நாங்கள் வந்து ஒரு வண்டி கடை போட்டு வியாபாரம் பண்ணுறேங்க அப்பா அம்மா, அவ்வளோ வசதி இப்போ இல்லைங்கன்னு. நான் கேட்டேன், அப்போ நீ ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துக்கு ஒரு சனிக்கிழமையில் போய் அவங்களோட அந்த துணியை துவைச்சி போடுமா அப்படின்னு. நீங்கள் நம்புனா நம்புங்க, அவங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் இந்த மாதிரி சனிக்கிழமை போய் பார்க்குறாங்க. பேங்க் மேனேஜர் கணவன் எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். இந்த அஷ்டமி சனியில் கடகராசிக்கு போன அஷ்டமி சனியில் நடந்தது. அப்போ என்னென்னா அந்த க்ளீன் பண்ணுறது, அதாவது உங்கள் உள்ள ஆடைகள் 8ஆம் இடம், அதை க்ளீன் பண்ணுறது. நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா அதுவே க்ளீன் பண்ணுது, அது ஒரு பரிகாரம் தான். அந்தளவுக்கு வசதி இல்லாதவங்க இவங்களே ஒரு நாள் சேவை அது நீங்கள் இந்த அஷ்டமி சனிக்கு ரொம்ப எளிமை. அவங்களுடைய டாய்லெட் அவங்க வீட்டில் அவங்க யூஸ் பண்ணுற டாய்லெட்டை சிம்மராசிக்காரங்க கழுவி விட்டாங்கனாவே சூப்பராக எந்த கஷ்டமும் இல்லாமல் வெளியே வந்துடுவாங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான பரிகாரமாக இருக்குது. ஸோ இப்போவே சனிக்கிழமை உங்களோட வீட்டு டாய்லெட்டை நீங்களே க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ உங்களுக்கு சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உடனே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து கன்னிராசி நேயர்கள், அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? கன்னிராசி இன்னும் இப்போ வரை கேது இருந்துட்டு இருக்காரு. ரொம்ப கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் கஷ்டங்கள்லாம், அவங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு கவலை, எப்பவுமே ஒரு இனம் புரியாத கவலைகளை அந்த கேது கொடுப்பாரு. இப்போ கேது விலக போகிறாரு.
ஸோ இந்த சனி பகவான் அந்த இடத்துல வரும்போது, சனி பகவான் வந்து மீனத்தில் வரும்போது நேர் 7ஆம் பார்வையை கன்னிக்கு தான் பார்ப்பாரு. அப்போது மேக்சிமம் கஷ்டங்கள்லேருந்து இவங்க விலகிடுவாங்க. ஒரு நல்ல வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக இந்த கன்னி ராசியை பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு. அது வந்து 4ஆம் இடம். இப்போ தாயாரோட உடல் நலத்துக்கு கவனம் வேண்டும். தாயாரோட உடல் நலத்துக்கு கவனமாக இருக்கணும். தந்தைக்கும் அடிக்கடி பாதிப்புகள். ஏன்னா 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால 9ஐயும் பார்க்குது, 4ஐயும் பார்க்குது, லக்னத்தையும் பார்க்குது. ஸோ இவங்க உடல் நலமும் கவனமாக பார்க்கணும், தாயாரையும் பார்க்கணும், தந்தையும் பார்க்கணும். இவங்க 3 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு ஒரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக தந்தைக்கு அவர் நின்ற இடத்துக்கு 8ஆம் இடமான தனுசை பார்க்குது. அப்போது அவங்க தந்தைக்கு ஒரு ஆயுள் கண்டமோ, தந்தைக்கு ஒரு மன விரக்தியோ, தந்தைக்கு ஏதேனும் ஒரு ஆப்ரேஷன்களோ வரக்கூடிய அமைப்பு வரும். ஆனால் அதே சமயம் இந்த பகவான் 7ல் போய் நின்னதுனால வாடிக்கையாளர் வரவு வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, தந்தைக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா உடனே மெடிக்கல் கூட்டு போயிடணும். அது ஏதாவது கை வைத்தியம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இல்லை ஒரு டீ வாங்கி கொடுத்து இது பண்ணுறேன், ஒரு சோடா வாங்கி கொடுத்தா சரியாயிடுச்சு, அப்படிலாம் நடக்காது. ஒரு கஷ்டம்னா சின்ன விஷயம்னாலும் அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் இமீடியட்டாக ஒரு மருத்துவர்கிட்ட போகிறது தான் இதுக்கு ஆகச்சிறந்த பரிகாரம் மேடம். அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள், இது வந்து 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கறதுனால மாட்டுக்கு உணவு கொடுத்தா, அதாவது பசுமாட்டுக்கு அல்லது இந்த அனாதை மாட்டுக்கு உணவு கொடுத்தா கன்னியா ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இங்கே கோயிலுக்கு தான் போகணும் இல்லை, பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தா மிகப்பெரிய வெற்றி. ஓகே சார், ரொம்ப எளிமையான பரிகாரமாக இருக்குது.